ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கும் வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். ரகசிய உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். மீண்டும் இந்த வார ராசிபலன் நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இந்த வாரம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள், சுப முகூர்த்த நாட்கள் மற்றும் 12 ராசிகளுக்கான பொது ராசி பலன் போன்ற விவரங்களை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாகவும், எல்லா விதமான செல்வங்களும் கிடைக்கவும், உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலே, விவசாயத்திலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கவும், காரியங்களிலே வெற்றி கிடைக்க உங்கள் அனைவருக்கும் தஞ்சாவூர் கும்பகோணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள் பற்றிய விவரத்தை பார்க்கலாம். இந்த வாரம் நம்ம பார்த்தோம்னா 23ஆம் தேதி திங்கட்கிழமை, இன்றைக்கி கிருத்திகை விரத நாள், பஞ்சமி நாள், ஸ்ரீலக்ஷ்மி பஞ்சமி விரத நாள். 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு வளர்பிறை சஷ்டி விரத நாள். அதுக்கப்புறம் 25ஆம் தேதி புதன்கிழமை சுப முகூர்த்த நாள், அன்றைக்கி வளர்பிறை அஷ்டமி சாயந்தரம் ஆரம்பிக்குது. அப்புறம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை, அன்றைக்கி வளர்பிறை அஷ்டமி இருக்குது. அன்றைக்கி திருவாதிரை நட்சத்திர நாள், சிவபெருமானை வழிபட அற்புதமான நாள், நடராஜ பெருமானையும் வழிபட அற்புதமான நாள். 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஸ்ரீராம நவமி, அற்புதமான நாள், அன்றைக்கி வசந்த நவராத்திரி முடியுது. 28ஆம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி ஆரம்பித்து 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஏகாதசி விரத நாள். அப்புறம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு சுப விசேஷங்கள் உள்ள அற்புதமான நாளாக இருக்குது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, சிறப்பான வாரமாக இருக்கும். உங்களுக்கு 7.5 சனி நடந்தாலுமே சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதனால் ரொம்ப அலட்டிக்காதீங்க. பணம் சம்பந்தமான, பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆரோக்கிய விஷயத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தம்பதிகள் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம். உறவுகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இருக்கும், சமாளிச்சிருவீங்க. ஹெல்த் கேர் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இந்த வாரம் காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி, ட்ரைனிங் சென்டர் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான ஒரு வாரமாக அமையும். தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சொத்து வாங்குறது, விற்கிறது சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். கடன் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கும். இப்போ லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, சரியான ரெஸ்பாண்ட் இல்லாமல் இருந்திருக்கும். அது சம்பந்தமான விஷயங்களில் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணை உன்னுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு, அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. ரிஷபராசி என்பர்களே, அநேகமான கிரகங்கள் சாதகமாக இருக்குது. அதனால் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இந்த வாரம் நீங்கள் வச்சுக்கலாம். சனி பகவானும் இப்போ லாப சனியாக உங்களுக்கு இருக்கிறார். அதனால் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அது சம்மந்தமாக இப்போ நல்ல விஷயங்கள் நடக்கும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பிஸ்னஸ் செய்பவர்கள், குறிப்பாக ரிசார்ட், ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க, லாட்ஜ் வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். வாகன யோகம் சிலருக்கு உண்டு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் இருந்த சில பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் கிடைக்கும். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அற்புதமான வாரமாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அக்வாரியம் வச்சுருக்கிறவங்க, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமையும். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையுடன் இருப்பீங்க. வீட்டில் சில சேஞ்சஸ், மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுவீங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் உடன் இருந்த சில மனஸ்தாபங்கள் குறைவதற்கு வாய்ப்புள்ள ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும்.
இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்குள் குரு பகவான் இருக்கிறார். பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். ஹெல்த் செக்டாரில் வேலை செய்கிறவங்க, டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக, ரேடியோகிராஃபராக இருக்கிறவங்க, லேப் டெக்னீஷியன், ஃபார்மசிஸ்ட், மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அது மாதிரி மணல் சிமெண்ட் வியாபாரம் பண்ணுறவங்க, குவாரி நடத்துகிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக அமையும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸில் மாட்டிக்காதீங்க. கோசிப் பேசுகிறது, மேனேஜரை பற்றி பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. தேவையில்லாமல் நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வந்து சேரும். சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு பணம் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். புது நட்புகள் உருவாகும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். பிரயாணங்கள் பயணங்கள் போது புது நட்புகள் விஷயத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் நீங்கள் இருக்கணும். எல்லா விஷயத்தையும் எல்லாட்டையும் சீக்ரெட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. ஓம் சால்வேசாய் வித்மகே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ சரப பிரஜோதயாதுங்கிற காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, வெற்றியை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள்லாம் நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். மனசில் இருந்து சில பயமெல்லாம் போகும். தைரியமாக இருங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ரிசர்ச் சம்மந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். காதல் உறவுகள் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வாரம். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான வேலையில், மீடியா சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, பூ பழம் காய்கறி வியாபாரம், நடைபாதை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சிம்ம ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான வாரமாக இருக்கும். அஷ்டமத்து சனி உங்களுக்கு நடந்தாலும் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். கல்யாணம் விவாகம் சம்பந்தமான விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் வரும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களையும் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். உங்களுடைய ஆரோக்கியம் ஹெல்த் சம்மந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, யோகா, இயற்கை மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும், நல்ல வாய்ப்பு கிடைக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மொபைல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், சிவில் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். சகோதர வழியிலே இந்த மனஸ்தாபம் குறையும். அதே மாதிரி மாற்று மொழி பேசுகிறவங்க, மாற்று மதத்தவர்களால் சில நன்மைகள் கிடைக்கும். டைவர்ஸ் விவாகரத்து சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. மிளகு தீபமேத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கி 23ஆம் தேதி முடியுது. அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் தரும் நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரையில் புதுசாக சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமான வாரமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதே மாதிரி டயர்
டைல்ஸ் மார்பிள் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலையில் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருக்கிறவர்களுக்கு பணிச்சுமை இருந்தாலும் அதே மாதிரி பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக அமையும். மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்கள், காமர்ஸ் கோர்ஸ் படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. பச்சை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, மார்ச் 23, 24, 25 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமை, நிதானம், அமைதி தேவை. எல்லா விஷயத்தையும் 2 தடவைக்கு 4 தடவை யோசித்து பண்ணுங்கள். புது விஷயங்களை, புது முயற்சிகளை சந்திராஷ்டம நாட்களில் தவிர்க்கிறது நல்லது. எலக்ட்ரீஷியன், பிளம்பராக இருக்கிறவங்க, கார்பெண்டர் வேலை செய்கிறவங்க, டிரைவராக இருப்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்கள், வாட்ச்மேன், செக்யூரிட்டி இந்த மாதிரி வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் மளிகை வியாபாரம், குரோசரி ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி பைக், கார் மெக்கானிக்காக இருப்பவர்கள், ஆட்டோ மெக்கானிக்காக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக வாரமாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம் தைரியம் வரும் அப்படின்னு மனசு சொல்லும். கலை இலக்கியத்திலே சிலருக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பண விவகாரங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வரும். இந்த வாரம் நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தெய்வ வழிபாடு. சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுறது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. செவ்வாய் பகவானை ராசிதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு 25, 26, 27 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த நாட்களில் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். புதன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுனால படிப்பு, கல்வி சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி எஜுகேஷன் செக்டாரில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம், அதாவது காலேஜ், யூனிவர்சிட்டி, டீப் யூனிவர்சிட்டி, எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ், ட்ரைனிங், கோச்சிங் சென்டர் வச்சுருக்கிறவங்க, டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. தம்பதிகளிடையே சந்திராஷ்டம நாட்களில் சில மனக்குழப்பங்கள், மனஸ்தாபங்கள் வரும். விட்டு கொடுத்து போங்க, ஈகோ பார்க்காதீங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை. முடிந்தால் இரவு நேர பிரயாணம் பயணத்தை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும்னு சில பேர் முயற்சி செய்வீங்க. அது சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. தனுசு ராசி அன்பர்களே, பொறுமை, அமைதி தேவைப்படும் வாரம். குறிப்பாக வார இறுதியில் 27, 28, 29 தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராவது உங்களை கோவப்படுற மாதிரி ஏதாவது நடந்துப்பாங்க. அதனால் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கவனம் தேவை. பப்ளிக் பிளேஸில் கரெக்டாக பிஹேவ் பண்ணுங்கள். அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்கிறவங்க, துணிக்கடை, ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ், இமிட்டேஷன் ஜுவல்லரி, மில்க், பால் சம்மந்தமான டெய்ரி ப்ராடக்ட்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃபிசியோதெரபிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டீஷியனாக இருக்கிறவங்க, லாங்குவேஜ் ட்ரைனராக இருக்கிறவங்க, டியூஷன் கிளாஸ் எடுப்பவர்கள், மியூசிக் கிளாஸ் எடுப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் சந்திராஷ்டம நாட்களில் தேவையில்லாத ஜேர்னியை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெற, தீய பலன்கள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துன்பத்தை நீக்கும் வழிபாடு. ஓம் தும் துர்காயே நமஹ அப்படின்னு துர்க்கையுடைய நாமத்தை சொல்லுங்கள், கஷ்டங்கள் குறையும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மகர ராசி என்பர்களே, 29ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அந்த நாளில் பட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் மாணவர்களுக்கு முன்னேற்றத்தை தரும். குறிப்பாக இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அதே மாதிரி லா படிக்கின்ற சட்டத்துறை மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். சட்டத்துறையில் வேலை பார்க்குறவங்க, லாயராக இருக்கிறவங்க, லீகல் ப்ராசஸிங்கில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு
ரெக்கக்னிஷனை தரக்கூடிய வாரமாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா க்ரோசரி ஸ்டோர், மளிகை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு, சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கிறவங்க, அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கவங்க, மினிமார்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷனையும் வாய்ப்பையும் தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், சமூக சேவையாளர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். திருமணம், விவாகம் சம்பந்தமான விஷயங்களில் சிலருக்கு நல்ல நியூஸ் வந்து சேரும். விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். கஷ்டங்கள் குறையும், துன்பங்கள் நீங்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சனீஸ்வர பகவானை ராசியதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கக்கூடிய தைரியத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு சரியாக இல்லைன்னா கூட மற்ற கிரகங்கள் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ சில நல்ல விஷயங்கள் நடக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த நெருக்கடி குறையும். மாணவர்களுக்கு படிப்பிலே முன்னேற்றம் உண்டு. பள்ளி மாணவர்களுக்கு அனுகூலமான வாரமாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ரிசப்ஷனிஸ்டாக இருக்கிறவங்க, கிளரிக்கல் சம்மந்தமான வேலையில் இருக்கிறவங்க, அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ், ப்ராக்யூமெண்ட் சம்மந்தமான வேலையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்மந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். மியூசிக் டைரக்டராக இருக்கிறவங்க, அது ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்கிறவங்க, ப்ளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். பயன்படுத்திக்கிங்க. வேலையில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு இருங்க. யாரை நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்க வேண்டாம். புது முயற்சிகளில் கவனம் தேவை. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. மீனராசி என்பர்களே, சிறப்பான வாரமாக இருக்கும். 7.5 சனி ஜென்மசை நடந்தாலும் வியாழ பகவானால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணுபவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. சொந்தமாக ஒரு வீடு, இடம், நிலம், சொத்து வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்வர்களுக்கும் அனுகூலமாக இருக்கும். கடன் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மாணவர்களை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நன்மையான ஒரு வாரமாக அமையும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இந்த வாரம் கெமிக்கல், ஸ்டீல், அயன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஃபுட் ப்ராசஸிங் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். வேலையை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்காங்க, ஆசிரியர் தொழிலில் இருப்பவர்கள், நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கிங்க. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும். சகோதர வழியால் நன்மை உண்டு. விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வழியால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நட்புகளால் நன்மை உண்டு. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காமாட்சி அம்மன் வழிபாடு. காமாட்சி அம்மனுக்கு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பிங்க், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. நன்றி, வணக்கம்.